அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தங்கராஜ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தங்கராஜ் கிட்ட வந்து தங்கராஜோட அம்மா வந்து, ஏண்டா உனக்கு தான் 1008 பிரச்சனை இருக்கு, அதுல உன்னுடைய மாமனாரோட பிரச்சனையும் சேர்த்து நீ பார்க்கணுமா? என்னடா இது, சொல்லுடா தங்கராஜ்ன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, இனியாவது சுரேஷோட பொண்டாட்டி சுரேஷோட பேச்சை கேட்டுட்டு இருக்குமா, இல்ல இதே மாதிரிதான் பழையபடி சண்டை போடுவாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ், அதெல்லாம் வராதுமா, பாத்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, நீங்க சுரேஷோட பேச்சு எடுத்த அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு கால் பண்றாங்க. சொல்லுங்க மாமான்னு சொல்லிட்டு சுரேஷ் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருடா சுரேஷ், நீயும் மதியும் வந்து இந்த வீட்டுல இருக்கணும். எவ்வளவு நாளா இருந்தாலும் இங்க நீ இருக்கணும்ன்றதுதான் இந்த மாமாவுடைய ஆசை. ஆனா என்ன பண்றது, மாமா ஃபோன் பண்ணி இங்கே இருந்தா எப்படி மாப்பிள்ள, 2 பேரையும் அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு சாயந்தரம் மதிய வீட்டுக்கு நீ கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் விருந்து சாப்பிட்டுட்டு நீ கிளம்பி போன்றாங்க. மாமா, எதுக்கு மாமா நான் அவளை கூட்டிட்டு வரணும், என்னால அவளை கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்லி சுரேஷ் கோவப்படுறாங்க. டேய் சுரேஷ், உன் மாமா சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? கேப்பேன் மாமா. அப்படின்னா நீ போய் கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க மாமா. அது வந்து, டேய் சொல்றேன்லடா, போய் கூட்டிட்டு வாடான்னு சொன்னதும் சரி மாமா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து போனை கட் பண்ணிடுறாங்க. இங்க பாருடா, இனிமேலாவது எந்த பிரச்சனையும் இல்லாத அவங்க வாழ்வாங்க தானேன்னு சொல்றாங்க. நம்புவோமா, அப்படி இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றாங்க. ஏண்டா உன் பிரச்சனையே நீ பாரு, அவங்களுடைய பிரச்சனையில நீ ஏண்டா இன்வால்வ் ஆகுறேன்னு சொல்லிட்டு திரும்ப தங்கராஜோட அம்மா கேக்குறாங்க. அம்மா, இது மட்டும் என் குடும்பம் இல்ல, அதுவும் என் குடும்பம் தானம்மான்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொன்னது உடனே ரேவதி கிட்ட, பாத்தியாடி என் புள்ளிய பாத்தியா, நீங்க கோவில்ல உருண்டு புரண்டா கூட இந்த மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ளை உன் வீட்டுக்கு கிடைச்சிருக்க மாட்டான். இப்படி கிடைக்க நீங்க கோவில்ல கும்பிடுற மாதிரி என் மகனை கும்பிடணும் தெரியுமான்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க தங்கராஜோட அம்மா. இதை கேட்டது, ஆமா ஆமா, எந்த விஷயத்திலயும் பிரச்சனை பண்ணாம தலையிடாம உங்க புள்ள இருந்தாவே என் குடும்பம் நல்லா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்னடி முணுமுணுக்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதி கேட்க, அத்தை கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லைன்னு தெரியல, நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அடுத்ததா நம்ம மலரை காட்டுறாங்க. மலர் வந்து லக்ஷ்மி பேசின விஷயத்துல பயங்கரமா மூட் அவுட் ஆயிட்டு இருக்காங்க. அதனால பாக்கியராஜுக்கு கால் பண்றாங்க. சொல்லு மலருன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கேக்குறாங்க. என்ன பாக்கியராஜ், லஞ்சு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டனே, எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு மலரு, எப்பவும் போல வழக்கமா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன் அதை நான் கேட்டதான் சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஆமா, உங்களை யாராவது ஆபீஸ்ல மூட் அவுட் இது ஏதாவது பண்ணாங்களா? இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நார்மலா தான் இருந்த மலரு. என்ன விஷயம் சொல்லுன்றாங்க. கார்த்திக்கு பொண்ணு வந்து அம்மா பார்த்திருக்காங்க. இந்த விஷயம் உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்ன நாங்க கூட ஏதோன்னு நினைச்சிட்டோம், ஆனா கடைசியில நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, நிஜமாவே சந்தோஷம் தான் சொல்லிட்டு பேசுறாங்க. ஸ்ருதிய என்னுடைய தம்பிக்கு கேட்டு வந்துருவாங்களாம், அப்படி எல்லாம் பேசுறாங்க. அது மட்டுமா, நீங்க சாதாரண குடும்பத்துல தான் பொண்ணு பார்த்திருப்பீங்க, உங்க தம்பி என்ன சின்ன வேலை தானே செய்யறான், நல்ல வேலையா செய்யறான்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. ஏன் உங்க குடும்பத்துல நீங்க உங்க தம்பி 2 பேரும் கவர்மெண்ட் வேலைக்கு போறதுனால இந்த உலகத்துல யாருமே கவர்மெண்ட் வேலை பார்க்கலையா, என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மலர் கண்டபடி பேசிட்டு கண்டபடி திட்டிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. உடனே பாக்கியராஜுக்கு எதுக்காக இவ போன் பண்ணா, ஏன் இப்படி பேசினா, ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. பாக்கியராஜ் வந்து உடனே வந்து கிசி இமேஜஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. என்ன இதுக்கு ஒண்ணுதான் குறைச்சலன்னு சொல்லிட்டு நம்பரவே பிளாக் பண்ணிடுறாங்க. உடனே பாக்கியராஜ் போன் பண்ணி பாக்குறாங்க. நம்பர் பிளாக்ல இருக்கு. ஐயோ, பயங்கர கோபத்துல இருக்கா போலேன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து முடிவு வந்து பண்ணிக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பாக்கியராஜ் வந்து வீட்டுக்கு வராங்க. அங்க எல்லாருமே மாறி மாறி உட்காந்து போன் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ருதிக்கு வாங்கின திங்ஸை ஸ்ருதி கிட்டையும், லக்ஷ்மி கிட்ட வாங்கின திங்ஸ் லக்ஷ்மி கிட்டன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாங்கின திங்ஸை கொடுக்குறாங்க. மலரி இந்தான்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை எடுத்து உள்ள வையன்னு சொல்லிடுறாங்க. உடனே எல்லாரும் போயிட்டதுக்கு அப்புறமா நேரா பாக்கியராஜ் வீட்டுக்கு போறாங்க. கிச்சன்ல போயிட்டு மலர் டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணி பாத்தியான்றாங்க. அதுக்கு எந்த ஒரு பதிலுமே மலர் சொல்லாமே இருக்காங்க. மலர் டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்தியான்னு சொல்லிட்டு, இந்தா உனக்கு பிடிச்ச பால்கோவா எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்றாங்க. எல்லாருக்கும் எல்லாமே வெளியில கொடுத்தீங்க, உங்க பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கறது மட்டும் ஏன் இவ்வளவு திருப்தித்தனமா வாங்கி கொடுக்கணுமான்றாங்க. இல்ல மலரு, அது வந்து சொல்லிட்டு திரும்பவும் அமைதியாவே இருக்காங்க. இங்க பாருங்க, உங்க அம்மா இப்படி கேக்குறாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன், அதுக்கு நீங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணீங்களா சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. மலரு, அவங்க அப்படிதான், அவங்க கிட்ட என்ன பேச சொல்றேன், அது எப்படி பாக்கியராஜ், என் குடும்பத்துல இருக்கவங்கள எப்படினாலும் கேவலப்படுத்தலாம், ஆனா அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கணுமான்னு சொல்லிட்டு
மலர் கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே பாக்கியராஜ் வந்து மலரு ப்ளீஸ் மலரு எனக்காக நம்பரை பிளாக்ல இருந்து எடு மலரு எனக்காக ப்ளீஸ் 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 இனி பேச மாட்டேன். அம்மா பேசினதுக்கும் நான் பேசினதுக்கும் எல்லாத்துக்குமே உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எடு மலரு எடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. மலர் ஒரு வழியா சமாதானம் ஆகுறாங்க. உடனே பாக்கியராஜ் பால்கோவா ஊட்டுறாங்க. மலரும் சாப்பிடுறாங்க. பரவாயில்லையே, மலரை சமாதானப்படுத்துறதுக்கு 100 ரூபாய் பால்கோவா வாங்கி கொடுத்தா போதும், மலர் அப்படியே சமாதானம் ஆயிடுவான்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே மலருக்கு பயங்கர கோவம் வருது. மதி என்னடானா உங்களுக்கு சுயமரியாதை இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. உங்க அம்மா என்னடானா என்னை கண்டபடி பேசுறாங்க. இப்ப நீங்களும் என்ன இப்படி சொல்றீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கிட்ட பயங்கரமா மலர் கோவப்படுறாங்க. இல்ல மலரு, நான் தெரியாம சொல்லிட்டேன். மனசுல இருக்கிறது தான் உங்களுக்கு வெளியில வருது, என்ன தெரியாம வருதுன்னு சொல்லிட்டு மலர் கண்டபடி பேசிட்டு இப்ப என்ன ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போங்க, போங்கன்னு சொல்றேன் இல்லன்னு சொல்லிட்டு மலர் வந்து ரொம்பவே கோபப்பட்டு இருக்கிற வாழ்கோவா எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க இருந்து போறீங்களா, என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு மலர் கோபப்பட்டு பக்ரஜ் ஐயோ நம்ம தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், அதை புடிச்சுக்கிட்டே சண்டை போடுற, நம்ம இங்க இருந்து கிளம்புறதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு பாக்கியராஜும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல மலர் இருக்காங்க. இந்த மலரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கிளுக்கிறியா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் இந்த வீட்டுல ஒரு சமையல் செய்யறவ, வீட்டு வேலைக்காரி, சம்பளம் இல்லாத வேலைக்காரி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அந்த மனசுக்குள்ள வலி வேதனை இருக்குன்றது யாருக்குமே புரியலன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு மலர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் பேசினது எல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இவரே என்ன புரிஞ்சுக்கல, 100 ரூபாய் பால்கோவா வாங்கி கொடுத்தா இவ சமாதானம் ஆயிடுவான்ற நிலப்பிலதான் அவர் இருக்காரு. இனி நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எனக்கும் சுயமரியாதை இருக்கு, எனக்கும் எல்லாமே இருக்கு, கோபம் வரும், எல்லாமே எனக்கும் வரும்னு சொல்லி மலர் அவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. பாக்யராஜ் பண்ண தப்ப உணர்ந்து மலர்கிட்ட திரும்ப மன்னிப்பு கேட்பாங்களா, இல்ல திரும்பவும் எப்பயும் போல மலரை வந்து இலக்காரமா தான் பார்ப்பாங்களா? அட்லீஸ்ட் இனியாவது மதி பேசுற மாதிரி தான் நம்ம பேசணுன்றது மலருக்கு புரிஞ்சுக்கிட்டு மலரும் அதுபடி நடந்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.